ராஜபக்சக்களின் காலம் முடிந்துவிட்டது. செய்த அட்டூழியங்களுக்கு பதிலளிக்க தயாராகுங்கள். அனுர அரசு அதிரடி பதிலடி. மீண்டும் நாங்களே ஆட்சியை கைப்பற்றுவோம். ரணில் சஜித் அணிகளுடன் இணையப் போவதே இல்லை. மஹிந்த ராஜபக்சவின் அதிரடி அறிவிப்பு. 7 ஆண்டுகள் கடந்தும் விடை கிடைக்காத துயரம். நாடு தழுவிய ரீதியில் நீதி கோரி இன்று பேரணிகள். கோட்டபாயா திட்டமிட்டு கிடப்பில் போட்ட சுரேஷ் சாலேவுக்கு எதிரான முறைப்பாடுகள் 5 வருடங்களின் பின்னர் விசாரணைக்கு வந்தது. குண்டுவெடிப்பு சதியில் ஈடுபட்ட முக்கிய புள்ளி கொழும்பில் வசமாக சிக்கினார். தனியார் வங்கியின் பெயரில் போலி இணையதளங்களை வைத்து 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்த இளைஞன் அதிரடி கைது. வெளியாகும் அதிர்ச்சி பின்னணி. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் இளம் குடும்பஸ்தர் உயிரிழப்பு. எலிக்காய்ச்சல் குறித்து பொதுமக்களுக்கு விசேட அறிவிப்பு. நாட்டின் பொருளாதாரத்தை சீரழித்த ராஜபக்சக்கள் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றப் போவதாக சொல்வது மிகவும் வேடிக்கையானது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அதிரடியாக பதிலளித்துள்ளார். நேற்று பத்திரமுல்லையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நடந்த புத்தாண்டு நிகழ்ச்சியின் பின்னர் கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற பாரிய திட்டத்தோடு களமிறங்குவோம் என்றும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றோடு இணைந்து மே தினத்தை கொண்டாடப் போவதாக வெளிவரும் செய்திகளில் எந்தவித உண்மையும் இல்லை என்றும் நாம் அவர்களுடன் இணைந்து செயல்பட போவதில்லை என்று மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க ராஜபக்சக்களால் இனி எதுவுமே செய்ய முடியாது என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழல் குறித்து மஹிந்த ராஜபக்ச கவலை வெளியிட்டிருப்பது வேடிக்கையாக உள்ளது என்றும் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிவிட்டு மக்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியவர்களே ராஜபக்சக்கள் தான் என்றும் பொருளாதார சுமை குறித்து பேசுவதற்கு அவர்களுக்கு எந்தவிதமான தார்மீக உரிமையும் கிடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாரிய திட்டத்துடன் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று சொல்வது ராஜபக்சக்கள் பகல் கனவு காண்பதற்கு சமனாகும். மக்கள் அவர்களை ஏற்கனவே நிராகரித்து விட்டார்கள். அவர்கள் இப்போது கவலைப்பட வேண்டியது மீண்டும் அதிகாரத்துக்கு வருவது குறித்து அல்ல. கடந்த காலங்களில் மக்களின் சொத்துக்களை சூறையாடியமை மற்றும் இடம்பெற்ற பாரிய ஊழல் மோசடிகளுக்கு சட்டத்தின் முன் எவ்வாறு பதிலளிக்கப் போகின்றோம் என்பது குறித்து தான் என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அதிரடியாக தெரிவித்துள்ளார். புதிய ஆண்டில் அரசியல் மாற்றம் ஏற்படும் என மஹிந்த ராஜபக்ச கூறியிருப்பதை வழிமொழிந்த அமைச்சர் நிச்சயமாக அரசியல் மாற்றம் ஏற்படும். ஆனால் அது அவர்களை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதற்காக அல்ல. மாறாக அவர்கள் உருவாக்கிய ஊழல் கலாச்சாரத்தை முழுவதுமாக இல்லாமலாக்கி முறையான ஜனநாயகத்தை நிலைநாட்டவே குறித்த மாற்றம் அமையும். ராஜபக்சக்களின் அரசியல் சகாப்தம் இலங்கையில் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை அவர்கள் உணர வேண்டும் என்றும் இதன்போது அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். முழு உலகத்தையுமே உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று இன்றோடு 7 ஆண்டுகள் நிறைவடைவதனை முன்னிட்டு உயிரிழந்தவர்களுக்கான 7ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று செவ்வாய்க்கிழமை நாடு தழுவிய ரீதியில் உணர்வு பூர்வமாக நடைபெறவுள்ளது. உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்ட கோரி முன்னெடுக்கப்படவுள்ள இன்றைய நாளை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு மற்றும் விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதோடு இன்று காலை 8:45 மணிக்கு முதலாவது கொண்டு வடித்த நேரத்தை குறைக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் மணி ஒலிக்கப்பட்டு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்னும் முழுமையாக நீதி கிடைக்கவில்லை என்பதை வலியுறுத்தி நாளை மாலை 4 மணிக்கு நீர்கொழும்பு மேரி ஸ்டெல்லா மைதானத்திலிருந்து கட்டுவாப்பிட்டி தேவாலயம் வரை நீதி மற்றும் உண்மை வேண்டி மாபெரும் பிரார்த்தனை பேரணி முன்னெடுக்கப்பட உள்ளது. 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்ட இந்த தற்கொலை தாக்குதல்களில் 269 பேர் உயிரிழந்ததோடு 500க்கும் அதிகமானோர் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலகத் தலைவர் கஞ்சிப்பானை இம்ரான் என்பவரின் வழிகாட்டுதலின் கீழ் கொழும்பு பகுதியில் குண்டுவெடிப்புகளை நடத்த திட்டமிட்டதாக சொல்லப்படும் சந்தேக நபர் ஒருவர் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளதோடு ஜாஎல கலாவீதி பகுதியில் வைத்து இந்த கைது நடந்துள்ளது. சந்தேக நபர் கொழும்பு 15 பகுதியைச் சேர்ந்த 38 வயதுடைய நபர் என்றும் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் கொழும்பில் குண்டுவெடிப்புகளை நிகழ்த்துவதற்கு திட்டமிட்டவர் என்ற ரீதியில் இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதோடு மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் சுப்பிரமணியம் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை குறித்து பிள்ளையான் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சிறைச்சாலைகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பிள்ளையான் மீண்டும் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இப்பொழுது வெலிசர கடற்படை தளத்தில் உள்ள சிறைக்கூடத்துக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் ஏசி கஜாநாயக்க தெரிவித்துள்ளதோடு கைதியொருவருக்கு வழங்க வேண்டிய சகல வசதிகளும் பிள்ளையானுக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவரின் கட்சி ஆதரவாளர்களால் எந்த அடிப்படை வசதிகளும் பிள்ளையானுக்கு வழங்கப்படவில்லை என முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு குறித்தே சிறைச்சாலைகள் பேச்சாளர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார்.
இலங்கையில் தனியார் வங்கியொன்றின் உத்தியோகபூர்வ இணையதளத்தைப் போலவே போலி இணையதளத்தை உருவாக்கி மோசடி செய்த குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்டு அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். 10 லட்சம் ரூபாய் பணம் இவ்வாறு மோசடி செய்யப்பட்டுள்ளதோடு கடந்த பிப்ரவரி 16ஆம் தேதி கணனி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் தொடரப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டு வாரியபுல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோடு இவரது பின்னணியில் யார் யார் உள்ளார்கள், இவர்களின் வேறு குறிக்கோள்கள் என்ன என்பது குறித்து அதிரடி விசாரணைகள் நடந்து வருகின்றது. மினுவாங்குடை பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞரை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு சந்தேக நபர் இன்று செவ்வாய்க்கிழமை குருநாகல் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதோடு குறித்த சம்பவம் தொடர்பில் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவின் வடமேல் மாகாண பிரிவினர் மேலதிக விசாரணைகளை துரிதப்படுத்தியுள்ளனர். கொஸ்வத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அரச பாடசாலை மைதானத்தில் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கயிறு இழுக்கும் போட்டியின் போது அதில் பங்கேற்ற இளைஞன் ஒருவர் திடீரென உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. திடீர் மரணத்திற்கான காரணம் மாரடைப்பு என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதோடு மிககவல பகுதியைச் சேர்ந்த 25 வயதான சந்துன் தாரக என்ற திருமணமான இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த 17ஆம் தேதி பாடசாலை மைதானத்தில் நிகழ்ச்சி இடம்பெற்ற போது தனது மனைவியுடன் சேர்ந்து பல விளையாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட சந்துன் கயிறு இழுக்கும் போட்டியின் முதல் சுற்றிலும் தனது குழுவினரோடு இணைந்து வெற்றி பெற்றிருந்தார். அவர் எதிர்பாராத விதமாக இறுதிப் போட்டியின் போதே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து ஆரம்பகட்ட விசாரணைகள் மாரவில ஆதார வைத்தியசாலையின் மரண விசாரணை அதிகாரி நீரோசன் குணசேகர மற்றும் கொஸ்வத்த போலீஸ் அதிகாரிகளின் முன்னிலையில் கடந்த 18ஆம் தேதி இடம்பெற்றதை அடுத்து மாரவில ஆதார வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையில் குறித்த இளைஞரின் மரணம் திடீர் மாரடைப்பு காரணமாகவே ஏற்பட்டுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஈராவூர் நீதவான் நீதிமன்றத்தில் போலீஸ் நிலையத்தில் கடமையில் நின்ற போலீசாரின் துப்பாக்கியை திடீரென பறித்து செல்ல முற்பட்ட வழக்காளியொருவர் ஈராவூர் போலீசாரினால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் நீதிமன்ற வாசலில் நின்ற சந்தேக நபர் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசாரின் துப்பாக்கியை திடீரென பறித்துக் கொண்டு ஓட முற்பட்ட நேரம் பொதுமக்களின் உதவியோடு மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்தை அடுத்து நீதிமன்ற பிரதேசத்தில் பெரும் பரபரப்பு உண்டாகியதோடு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. ஓட்டமாவடி பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த நபர் வழக்கு விசாரணை ஒன்றிற்காக நீதிமன்றக்கு வருகை தந்திருந்த நேரமே துப்பாக்கியை பறிக்க முயற்சி செய்துள்ளார். கைது செய்யப்பட்ட நபர் தற்போது ஈராவூர் போலீசாரினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதோடு அண்மையில் இடம்பெற்ற கொலை சம்பவம் ஒன்றில் சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு வாழைச்சேனை நீதிமன்றினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்ட நபரே இவர் என தெரிய வந்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு சுரேஷ் சாலை மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவில் உள்ள பலர் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பது குறித்து செய்யப்பட்ட முறைப்பாடுகள் 5 வருடத்திற்கு பின்னர் நேற்று அது தொடர்பான வாக்குமூலம் பதிவு செய்தல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிவில் உரிமைகள் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான செயற்பாட்டாளர் சிறந்த அமர் சிங்க தெரிவித்துள்ளார். குற்றவியல் விசாரணைகள் திணைக்களத்திற்கு உள்ளே சென்று வெளியில் வந்தபோது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளதோடு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு சுரேஷ் சாலை மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவில் உள்ள ஒரு குழு சம்பந்தப்பட்டுள்ளது என 2021ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 15ஆம் தேதி நான் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்தேன். ஆனால் அது குறித்து எந்தவித விசாரணைகளும் கோட்டபாய ராஜபக்ச ஆட்சியிலோ ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்திலோ நடத்தப்படவில்லை. இது குறித்து என்பிபி அரசாங்கம் வாக்குமூலம் பதிவு செய்வதற்கு ஆரம்பித்துள்ளமை மிகவும் பாராட்டத்தக்கது. இது குறித்து கடந்த அரசாங்கங்கள் எதுவுமே செய்யவில்லை. சாட்சியங்கள் உறுதியானதால் விசாரணை நடத்தி இந்த சம்பவத்தை முடிவுறுத்த முடியாது என்பதால் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. இதற்கு ராணுவ புலனாய்வு பிரிவினர் அனைவரும் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்பதல்ல, சுரேஷ் சாலைவுடன் இருந்த சிறு குழுவினரே சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் புலனாய்வு பிரிவில் உத்தியோகபூர்வமற்ற செயல்பாடா என நாம் கேட்க விரும்புகின்றோம். சுரேஷ் சாலைவுக்கு எதிராக சாட்சியங்கள் சொல்வோருக்கு ராணுவ புலனாய்வு பிரிவினர் என சொல்லிக் கொள்பவர்கள் அச்சுறுத்தல் செய்ய பார்க்கின்றனர். சுரேஷ் சாலைவை கைது செய்த பின்னர் ஏன் புலனாய்வு பிரிவினர் இவ்வளவு பதற்றத்துக்கு உள்ளாகியுள்ளனர் என்றும் இவர் கேள்வி எழுப்பியுள்ளதோடு அனுர அரசின் நடவடிக்கையை பாராட்டியுள்ளார். இன்று காலை சமாதான நடைபயணத்திற்காக வியட்நாமிய பஞ்சாரக தேரர் தலைமையிலான 7 பௌத்த தேரர்கள் இலங்கையை வந்தடைந்துள்ளனர். குறித்த சமாதான நடைபயணத்திற்காக ஆலோகா என்ற நாயும் பாதுகாப்பாக இலங்கைக்கு இவர்களோடு அழைத்து வரப்பட்டுள்ளது. உலகெங்கிலும் பலரது கவனத்தை ஈர்த்துள்ள இந்த செல்ல பிராணியின் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் நலன்புரி சேவைகளுக்காக விசேட திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதோடு சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒர்க் ஃபார் பீஸ் சமாதான நடைபயண திட்டம் இன்று முதல் 28ஆம் தேதி வரை இலங்கையில் அரசு அனுசரணையுடன் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வணக்கத்திற்குரிய பஞ்சாகர தேரர் தலைமையிலான
மகா சங்கத்தினர் அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகாபோதியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட அரசமரக்கன்றோடு இன்று நடைப்பயணத்தில் பங்கேற்க உள்ளதோடு அரசமரக்கன்று மாலை 3 மணிக்கு அமைதி நடைப்பயணத்தில் பங்கேற்கும் பிக்குகளிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட உள்ளது. புத்தாண்டு காலத்தில் நடத்தப்படும் பாரம்பரிய விளையாட்டுகளின் போது எலிக்காய்ச்சல் பரவும் அபாயம் அதிகரித்துள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் இப்பொழுது எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதிகமாக புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நீர்நிலைகள், சிறிய குளங்கள் மற்றும் வயல்வெளிகளுக்கு அருகாமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோடு இவ்வாறான பகுதிகளில் விளையாட்டுகளில் ஈடுபடுவது எலிக்காய்ச்சலை உண்டாக்கும் கிருமிகளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி நோய் பரவும் வாய்ப்பை அதிகப்படுத்துவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதோடு பொதுமக்கள் கடும் காய்ச்சல் மற்றும் தசைவலி ஆகிய அறிகுறிகள் தொடர்பில் அதிக விழிப்போடு இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இவ்வாறான அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சையை பெற்றுக்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது.